ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் 75 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் கம்பல்சரி, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரத்தம் ஏன் சிவப்பு நிறமாக இருக்கிறது, வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது, தாவரங்களின் அதன் 2 செயல்பாடுகள் எழுது, மேட்சிட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎம்ஐ அப்ரிவேஷன், எய்ட்ஸ், ஹெச்ஐவி, சிஹெச்டி. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 7 × 4 28 பொது ஈர்ப்பியல் விதியோட பயன்பாடை விவரிக்க சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் கதிரியாக்க ஐசோடோப்பு பயன்கள் ஏதேனும் 4 எழுதுக. குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். அது கீழே முயலின் ஆண் இன பெருக்க மண்டலம் படம் வரைந்து விளக்குக. நியூரான் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம் வகைகளை விவரி. வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து முக்கியத்துவம் எழுது. கம்பல்சரி சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. இதில் நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி 1 கிலோ கலோரி வரையறு. எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள், எதிரொலியோட மருத்துவ பயன்கள், எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க, உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிமுறைகள் யாவை, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்பாடா நிலைக்கு உட்படுத்தும் ஏன், ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள ஹச் மற்றும் எஃப் இடையில் உள்ள பிணைப்பு எது, ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5, pOH மதிப்பை காண்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறுபடுத்துக்க காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம், ஒளிச்சேர்க்கினை பாதிக்கும் காரணிகள் யாவை, காடுகளுடைய முக்கியத்துவம். ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.